நம்மள பல பேர் என்ன பண்றோம், இன்ஃபேக்ட் நாம சரியா கூட சொல்லுவோம், எப்படி நாம நம்முடைய கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த மாதிரி மற்றவர்கள் தங்களுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. இவ பிடிவாதம், அட்டமெண்ட், ஒத்துக்க மாட்டேங்களா, அவளுக்கு டைட்டில் கொடுப்போம். உண்டா இல்லையா? இன்னொரு விதமாவும் இதை பார்க்கலாம். ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அந்த டாக்டர் நமக்கு ஒரு விதமா உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா நாம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாக்டர் உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இதை கொஞ்சம் சரி பண்ணணும், அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு அடுத்தது நாம என்ன பண்ணுவோம், அதான் இன்னொருத்தர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ஜோசியக்கார கிட்ட போறோம், அவரை நாம எதிர்பார்க்காத சொன்னார்னா என்ன பண்ணுவோம், இங்க பத்தியா அதான் நான் சொன்னேன் பாரு, அந்த டாக்டர் நல்ல 10,000 ரூபாய் வாங்குறான்னா 10,000 ரூபாய் பெருசு இல்ல, அதை கரெக்டா நம்மளுக்கு அதை எக்ஸாமின் பண்ணி என்ன எதிர்த்து சொல்றாரு பாரு. அதனாலதான் நான் இவர்கிட்ட அடிக்கடி வரேன், தெரியுமோ? ஏன்னா எல்லாம் நம்மளை கரெக்டா பார்த்து நம்ம என்ன பண்ணணும்ன்றத இவர் கிளீனா சொல்லிட்டு வருவார். ஒருத்தருக்கோசரம் ஒரு ஒப்பீனியன் சொல்ல மாட்டார். ஏன்னா இவருக்கு எல்லாமே பாசிட்டிவா சொன்னதுனால அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எனக்கு யாரை கேட்டாலும் அவரை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இவனுக்கு அது பாசிட்டிவா அவர் சொல்லிட்டார், அதுவும் இந்த சமயம் அப்படின்றதுனால இவனுக்கு அது ஏற்புடையதாயிடுது. இன்கேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் எதிர்பார்த்தது அவர் சொல்லலைன்னா நாம இன்னொருத்தர்கிட்ட தான் நாம போறோம். ஏன் போறோம்? நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னொருத்தர தேவை. அப்ப உன்னுடைய மனசு எதை எதிர்பார்க்கிறது? நீ நினைச்சதுதான் உனக்கு வார்த்தையா வரணும் தான் எதிர்பார்க்கிறது என்பதற்கு அங்க என்ன ட்ரூத்தோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனோநிலை உனக்கு இல்ல. To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.